சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா மிக அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவரை கைது செஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான திருப்பு முனைகள் நடந்திருக்குங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அமைச்சரவையில் மின்சாரத்துறை மதுவிலக்குத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக இருக்கிறவங்க. இவர் மீது வந்து பார்த்திங்கன்னா மே மாதமே வந்து பார்த்திங்கன்னா பல வழக்குகள் தொடரப்பட்டு அதன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினரும் சோதனைக்கு உட்படுத்தினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரித்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்தியிருந்தாங்க திமுகவினர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வன்முறையாக அந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சுங்க. இந்த டைமில் தான் இன்னொரு முக்கியமான தகவல் என்ன வந்திருந்தது அப்படின்னா, இன்றைக்கி திருப்பியும் ரைடை பண்ணாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரைடு ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இல்லைங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. மீண்டும் அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துக்கூடாது அப்படின்ட்டு வாக்கிங் போனவரே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரை கைது பண்ணுறாங்க. அதாவது வருமானத்துக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் சொத்து சேர்த்ததாகவும் பண பரிவர்த்தனைகள் மாற்றப்பட்டதாகவும் வந்து பார்த்திங்கன்னா பல வழக்குகளை போட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் வந்துச்சுங்க. உடனடியாக அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்நோக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் நடிக்கிறாரா உண்மையிலே நெஞ்சு வலியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணதில் மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே வந்திருக்குங்க. என்ன அந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்று 14/6/2023 அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாமே பண்ணி பார்த்துருக்காங்க. சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதயத்தில் வந்து எதுனா பிரச்சனை இருக்கா, ரத்த குழாய் வெடிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்க ஆஞ்சியோஸ்கோபி பண்ணி பார்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த 3 ரத்த குழாய்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பிரச்சனைகள் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் உடனடியாக வந்து ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அவரை அட்மிட் பண்ணி சிகிச்சைகள் நடந்துட்டு வருதுங்க. சிகிச்சைகள் நடந்துட்டு வரதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரை சந்தித்ததாகவும் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இவருக்கு ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமைச்சர்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் மீறல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் வரைக்கும் வரலைங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன நடக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விடாமல் கூட விட்ட முடிகடிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.